வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன காணொளி பார்க்க போறோம் அப்படின்னா, தலவாக்களை பற்றிய ஒரு காணொளி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். தலவாக்களை ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பிரதேசம். இது ரொம்ப ஸ்பெஷல். நிறைய நினைவுகளும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இடம் தான். என்ன அப்படின்னா, இலங்கையில் தேயிலை ஆராய்ச்சி நிலையம் தலவாக்கலையில தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்த்தேக்கம், தலவாக்கலை நீர்த்தேக்கம், கொத்மலை நீர்த்தேக்கம் வந்த பிறகு ரொம்ப விரைவாகவும் சீக்கிரமாகவும் ஒரு பிரசித்தி பெற்ற வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதேசம் இந்த தலவாக்கலை பிரதேசம் இருக்குது. இது நுவரெலியாவுக்கும் ஹட்டனுக்கும் போற நடுவில் இருக்குது, மையப்பகுதி. நீங்க தலவாக்கலையிலிருந்து ஹட்டன் போறனாலும் 1 hour தூரம் தான். தலவாக்கலையிலிருந்து நுவரெலியா போறனாலும் 1 hour தூரம் தான். நீங்க தலவாக்கலையிலிருந்து பூந்தலையா போறனாலும் அதே 1 hour தூரம் தான். ஸோ இதன் மையப்பகுதியாக தான் இந்த தலவாக்கலை பிரதேசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலவாக்கலை நிறைய ஒரு மலைகளால் சூழப்பட்ட ஒரு பிரதேசம் மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா ரொம்ப குளிர். அதே மாதிரி எங்கே திரும்பினாலும் பச்சை பசேல்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பிரதேசம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு இருக்கு. ஏன்னா தேயிலை ஆராய்ச்சி இருக்கனாலே எனக்கு நிறைய தேயிலைகளை பார்க்கலாம் தலவாக்கலை பிரதேசத்தில். நீங்கள் எந்த தலவாக்கலை பிரதேசத்துக்கு எந்த ஊர்களுக்கு போனீங்கன்னாலுமே நிறைய தேயிலைகளை நீங்க பார்க்கலாம். அவ்வளவு அழகான ஒரு பிரதேசம் இந்த தலவாக்கலை பிரதேசம். அது மட்டும் இல்லாம நிறைய அதிகமான இந்திய வம்சாவளி மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம்னா அது இந்த தலவாக்கலை பிரதேசம். நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமா வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதேசம். இதோட தலவாக்கலையில நீங்க பார்க்கலாங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அது மட்டும் இல்லாம டெவன் நீர்வீழ்ச்சி சென்டர் ஏற்கிட்ட இருக்கு. ஸோ அதையும் நீங்க பார்க்கலாம். இதோட வில்லாஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க தலவாக்கலையில டீ ரொம்ப டேஸ்ட். ஸோ டேஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு தடவையாவது நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மனதுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு பிரதேசமா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் நீங்க வாங்க தலவாக்கலைக்கு. இந்த மாதிரியான தலவாக்கலை நுவரெலியா இப்படி மலைகள் சார்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நானும் ஒரு இளைஞர் பெண்ணா, மலையா பெண்ணா. ஸோ என்னுடைய சேனல்ல நிறைய மலைகள் சார்ந்த இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இருக்கும். சார்ந்த விடயங்கள் அப்படிதான் வீடியோஸ் தான் இருக்கும், பிளாக்ஸ் தான் இருக்கும். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.